गाइस ஏன் பார்வதி தேவி சிவபெருமானையே முழுங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையாவே இந்த கதை சூப்பரா இருக்கும். நான் முழுசா சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு நாள் பார்வதி தேவிக்கு பயங்கரமா பசி எடுத்திருக்குது. அப்போ நேரடியா சிவபெருமான்கிட்ட போய், சிவனே எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட ஏதாச்சும் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அப்போ சிவபெருமான் வேற ஒரு சிந்தனையில தியானத்துல இருந்ததால இந்த பார்வதி தேவி சொன்னதை காதுல கூட வாங்காம அவரோட வேலையில மும்முரமா இருந்தாரு. பார்வதி தேவிக்கு நேரம் ஆக ஆக பசி இன்னும் பயங்கரம் அதிகரிச்சதால அந்த பசியை தாங்க முடியாத அவங்க கண்ணுல பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கண்ணுல பட்டது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் கூட பார்வதி தேவிக்கு பசி தீரவே இல்லை. பார்வதி தேவி செஞ்ச இந்த விஷயத்தை பார்த்த சிவபெருமான் பயங்கரமா கோவப்பட்டு, ஹே பார்வதி, என்ன காரியம் செஞ்சுட்டு இருக்க? உன்னோட புத்தி எதுவும் மழுங்கி போச்சா அப்படின்னு ஆக்ரோஷமா கேட்டாரு. ஆனா பார்வதி தேவி பசியோட உச்சத்துல இருந்ததால எதிரில் நிக்கிறது சிவபெருமானு கூட தெரியாம அவர் அப்படியே எடுத்து முழுங்கிட்டாங்க. சிவனை முழுங்கின உடனே பார்வதி தேவியோட ஒட்டுமொத்த பசியும் அப்படியே தீர்ந்து போச்சு. ஆனா சிவன் கழுத்துல இருந்த அந்த ஆழக்கால விஷம் பார்வதி தேவியோட உடம்புல பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு வயசான மூதாட்டியா மாறிட்டாங்க. பார்வதி தேவியோட சொந்த கணவனான சிவபெருமானையே முழுங்கினதால அவங்களுக்கு கணவனே கிடையாது அப்படிங்கிற நிலைமை உருவாயிடுச்சு. பார்வதி வயிற்றுல இருந்த சிவபெருமான், நீ செஞ்ச இந்த காரியத்தால நீ இனிமே விதவை கோலத்துல தூமாவதின்னு அழைக்கப்படுவாயின்னு சொல்லிட்டாரு. காய், சிவபெருமான் செஞ்ச இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மனசார ஓம் நமச்சிவாயன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.